தணிகாச்சலம் இப்பவோ அப்பவோ என்று இழுத்து கொண்டு உள்ளார். அவரின் மகள்கள், மருமகன்கள், சொந்த பந்தங்கள் அனைவரும் வந்துவிட்டார்கள். ஆனால் அவர்தான் இந்த உலகத்தின் பந்த பாசத்திலிருந்து விடை பெற மறுத்து யாருக்கோ காத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். தணிகாச்சலத்துக்கு மாமன் முறை ஆக வேண்டும் ராமசாமி. அவர் ஒரு யோசனை சொல்கிறார். அதன்படி தணிகாச்சலத்தின் காதருகே சில்லறை காசுகளின் சத்தத்தை உண்டாக்கி பார்க்கிறார்கள். பிரயோஜனப்படவில்லை. பிறகு மண்ணின் மீது பாசம் கொண்டிருப்பதால் சிறிது மண்ணை கலக்கி ஒரு சொட்டு அவர் வாயில் ஊற்றுகிறார்கள். அதற்கும் பலன் பூஜ்யம்தான். என்னதான் செய்வது? பெருசுகள் மண்டையை போட்டு உடைத்துக் கொள்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த ஊரில் வயது குறைவாக இருந்தாலும் தணிகாச்சலத்துக்கு தனி மரியாதை உண்டு. காரணம், வாழையடி வாழையாக அவர்கள் விவசாய குடும்பம். அந்த ஊரில் மரியாதைக்கு உரிய குடும்பமாகவும் உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். அதன்படியே தணிகாச்சலமும் தன் தந்தையின் மரியாதையை காப்பாற்றி கொண்டு வந்தார். அப்பா இல்லாத நேரங்களில் அவரை பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்லக்கூட அழைப்பது உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும். தணிகாச்சலத்துக்கு நன்கு படித்த பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து வைத்தார்கள் அவரது பெற்றோர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். திருமணம் முடிந்த கையோடு தன் மனைவி தனி குடித்தனமாக டவுனில் தான் குடியிருக்க வேண்டும் என்று கோரிவிட்டார். இவரும் பலமுறை சொல்லி பார்த்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். கேட்கவே இல்லை. என்ன செய்வது? திகைத்த பொழுது அவரின் பெற்றோரே மனமு வந்து அவரை அனுப்பி வைத்தார்கள். கூடவே வந்து தனி குடித்தனத்துக்கு தேவையான பொருட்களை ஏற்பாடு செய்து கொடுத்து விட்டு வந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். வாழ்க்கை இருவருக்கும் கொஞ்ச காலம் சுமூகமாக ஓடியது. மனைவி அளவுக்கு தணிகாச்சலத்துக்கு படிப்பு இல்லை. ஊரில் விவசாயம் பார்த்தவருக்கு இந்த டவுனில் வாழ்வதற்கு என்ன செய்யலாம் என திகைத்து நின்றார். மனைவியின் சொந்தக்காரர்கள் நிறைய பேர் டவுனில் தான் குடியிருந்தார்கள். அவர்களில் ஒரு சிலர் இவரை வியாபாரம் செய்ய சொல்லி யோசனை தெரிவித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இவர் வியாபாரம் செய்வதற்கு பயப்பட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், அதற்கு வாய் வீச்சு வேண்டும். அதற்கு தான் லாயக்கில்லை என்று அவராக நினைத்து கொண்டார். எப்படியோ மனைவியின் தைரியம், அவளது உறவினர்களின் ஆதரவு இவற்றை கொண்டு பர்னிச்சர் கடை ஒன்றை திறந்தார். ஆரம்பத்தில் பயந்த அவர் பின்னர் படிப்படியாக நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொண்டார். கடை வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பித்தது. அவ்வப்போது மனைவியும் வந்து உதவி செய்தார். அவரால் வியாபாரத்தை கவனிக்க முடிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். 4-5 வருடங்கள் ஓடிவிட்டது. அதற்குள் அவருக்கு 2 பெண்கள் பிறந்து விட்டார்கள். பெண்கள் பிறந்த வேளை அவருக்கு வியாபாரம் அமோகமாக வளர ஆரம்பித்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு நாள் இவர் கடை வைத்துள்ள இடத்துக்கு சொந்தக்காரரும் நண்பனும் ஆகிய கடையின் முதலாளி இவரிடம் மெல்ல வந்து, உன்னோடு கொஞ்சம் பேச வேண்டும் என்று தயங்கி சொன்னார். அதற்கென்ன பேசு என்றவரிடம், இல்லை, சாயங்காலமா உன்னை வீட்டில் வந்து பார்க்கறேன், தாராளமா வா, 7 மணிக்கு மேல வீட்டில் தான் இருப்பேன் என்று அந்த முதலாளியிடம் சொல்லி அனுப்பினேன். வீட்டில் மதியம் சாப்பிட செல்லும் போது மனைவியிடம், கடை சொந்தக்காரர் சாயங்காலமா வீட்டுக்கு வரதா சொல்லி இருக்கிறார் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும். சாயங்காலம் 7 மணிக்கு இவர் வீடு சென்றபோது அவர் வந்து இவருக்காக காத்திருந்தார். நேரமானதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்ட தணிகாச்சலம் குடிக்க ஏதேனும் கொண்டு வர சொல்ல மனைவியை அழைத்த போது இந்த முதலாளி மறுத்து, இப்பதான் உன் வீட்டில் குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரவான்னு கேட்டாங்க, நான் வேண்டான்னுட்டேன் என்று அடுத்த வார்த்தை பேச சிறிது தயங்கினார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவரது தயக்கத்தை புரிந்து கொண்ட தணிகாச்சலம் நாற்காலியை மெல்ல அவர் அருகில் நகர்த்தி, தயங்காம சொல்லுங்க முதலாளி, என்ன விஷயமா என்று கூட பேசணும்னு சொன்ன என்று கேட்க, எனக்கு இப்ப ரொம்ப பணமுடையா இருக்கு, பொண்ணு கல்யாணம் வேற பக்கத்துல நெருங்கிட்டு இருக்கு, பேசாம நீ இருக்கிற கடையை வித்துடலாம்னு இருக்கேன். திடீர்னு சொன்னா கண்டிப்பா உனக்கு சிரமமா தான் இருக்கும். எனக்கும் வேற வழி தெரியல. ஒரு பார்ட்டி நல்லா தகஞ்சு வந்திருக்கு. அவங்க இதை ஒரு பெரிய ஹோட்டலா மாத்தலாம்னு பிளான் பண்ணி இருக்காங்க. தயவு செய்து என்ன தவறா நினைச்சுக்க வேண்டாம் என்று அவரும் சொன்னார். தணிகாச்சலம் பிரம்மை பிடித்தவர் போல இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் இதை எதிர்பார்க்கவில்லை. வாடகையை உயர்த்ததான் வந்திருப்பார் என நினைத்தார். சரி பார்ப்போம்
முடிவு செய்தவர், பரவாயில்லை, உன் கஷ்டத்துக்கு நீ என்ன பண்ண முடியும்? நான் எதுக்கும் வீட்டில் கலந்து பேசிட்டு நாளைக்கு சொல்கிறேன். தாராளமாக யோசித்து சொல்லு. நான் வரட்டுமா? கை குவித்து விடை பெற்றார் அந்த முதலாளி என்றுதான் சொல்ல வேண்டும். மனைவியிடம் இந்த விஷயத்தை சொல்ல அவளும் பிரம்மை பிடித்தது போல நின்று விட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். உடனே சுதாரித்து கொண்டு, ஏங்க, அந்த ஹோட்டல்காரங்க எவ்வளவுக்கு பேசி முடிச்சிருக்காங்களாம் தெரியல, முதல்ல அதை விசாரிங்க. அப்புறம் அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவாகுன்னு நினைக்கிறாருன்னு விசாரிங்க. சரி என்று தலையசைத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். மறுநாள் விசாரித்த போது ஹோட்டல்காரர்கள் அதிக தொகையாக சொல்லியிருப்பதும், ஆனால் இவர் கல்யாண செலவுக்கு சுமார் 10 லட்சம் மட்டுமே தேவைப்படுவதாகவும் தெரிவித்தார். மனைவி தந்த யோசனைப்படி முதலில் 10 லட்சத்தை நாங்கள் தந்துபிடிக்கிறோம், கடையை விற்கும் யோசனையை தள்ளி போடலாம் என்று சொல்ல அந்த முதலாளியும் ஏற்றுக்கொண்டார். அந்த முதலாளியின் பெண் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்தவுடன் செய்த முதல் காரியம், கடையை தணிகாச்சலம் பேருக்கு ஒத்தி வைத்ததாக எழுதி கொடுத்தார். வேண்டாம் என்று தணிகாச்சலமும் அவர் மனைவியும் சொன்னபோது ஒரே வார்த்தை தான் அவர் சொன்னார். கை நீட்டி காசு வாங்கியவன் நான், எந்த பேப்பரும் இல்லாம எனக்கு பணம் கொடுத்தீங்க, அந்த காரணத்துக்காகவாவது இதை நான் செஞ்சாகணும் என்று சொன்னார். அதற்கு பின்பு இவர்கள் குடும்பத்துடன் நல்ல நண்பனாக இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏற்கனவே மனைவியை இழந்திருந்த அவருக்கு மகளும் திருமணமாகி கணவனுடன் வெளிநாடு சென்று விட்டது வாழ்க்கையில் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருந்தது. இவர்கள் குடும்பம்தான் அவருக்கு ஆறுதலாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். வருடங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. தணிகாச்சலத்தின் பெண்களுக்கும் திருமணமாகிவிட்டது. திடீரென்று அந்த முதலாளி காலமாகிவிட்டார். பெண்ணுக்கு தகவல் சொல்லியும் அவளால் வர முடியவில்லை. அங்கிள், நீங்களே அப்பாவுக்கு காரியங்கள் செய்திடுங்க, நான் வந்துடுறேன் என்று கதறியவாறு சொன்ன மகளுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு தணிகாச்சலம் இவரே உறவினர்களை கூட வைத்து கொண்டு அனைத்து காரியங்களையும் முன்னின்று நடத்தி கொடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். காலங்கள் இவர்களையும் மூப்படைய வைத்திருந்தது. தணிகாச்சலத்தின் மனைவியும் அவரை விட்டு மறைந்து விட்டார்கள். மகள்கள் இருவரும் வெவ்வேறு ஊர்களில் இருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இவரை கூட வந்து இருக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் இவர் செல்லவில்லை. இவர் மறுத்துவிட்டு இனி தன்னுடைய அப்பா அம்மா வாழ்ந்த வீட்டுக்கே சென்று வாழ விரும்பி அனைத்து சொத்துக்களையும் விற்றுவிட்டு சொந்த கிராமத்துக்கே வந்து விட்டார். அதன் பின்பு 4 வருட காலங்கள் ஓடிய பின்பு திடீரென ஒரு சலசலப்பு. ஒரு பெரிய கார் ஒன்று வந்து தணிகாச்சலத்தின் வீட்டு முன்பு நின்றது. அதிலிருந்து ஒரு மாதுவும் அந்த மாதுவுடன் தோளுக்கு மேல் வளர்ந்த 2 இளைஞர்களும் உள்ளே வந்தார்கள். தணிகாச்சலத்தின் மகள்கள் இருவரும் வந்து அந்த மாதை கைப்பிடித்து அப்பாவிடம் அழைத்து சென்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்பா, நம்ம மாலதி அக்கா வந்திருக்காங்க. அப்பா, உங்க நண்பர் அந்த முதலாளி இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணு அப்பா. அவரின் காதருகே சென்று சொல்ல அவரிடமிருந்து மெல்ல அசைவு ஒன்று உண்டானது. கண்கள் மெல்ல திறந்தது. அந்த பெண்ணின் கையை தொட முயற்சி செய்தார். உடனே அந்த பெண் அவரின் கைகளை கெட்டியாக பற்றி கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் அந்த பெண்ணின் கைகளை தலைக்கு பின்புறம் கொண்டு செல்ல முயற்சிக்க சுற்றி உள்ளோர் அனைவரும் தலைகாணிக்கு கீழே ஏதோ வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், மெதுவா பாருங்க. அவரின் மகள்களும் அப்பாவை தொல்லைப்படுத்தாமல் தலகாணிக்கு பின்புறம் மெல்ல கையை கொண்டு சென்று துளாவ ஒரு கவர் தட்டுப்பட்டது. அதில் அதை வெளியில் எடுத்து பிரித்து பார்த்த அந்த முதலாளியின் கடை பத்திரமும் உடன் ஒரு கடிதமும் நடுங்கும் எழுத்துக்களால் எழுதியிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதை மகள்களிடம் அந்த பெண்ணிடம் கொடுக்கும்படி சைகை காட்டினார் என்றுதான் சொல்ல வேண்டும். புரியாமல் வாங்கி பார்த்த அந்த பெண் பத்திரத்துடன் இருந்த கடிதத்தை படித்து கண்ணீர் விட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். இது உன் தந்தையின் சொத்து, என்னுடைய காலம் முடிவதற்குள் உன்னிடம் ஒப்படைக்க காத்திருக்கிறேன் என்றுதான் எழுதியிருந்தது. அடுத்த 1 மணி நேரத்திற்குள் தணிகாச்சலம் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று கொண்டார் என்றார்.